என்ன ஏத்திட்டு போய் வச்சிருந்தாங்கல்ல, அப்ப யார் என் பிள்ளைய விட்டுருக்கலாம்ல. என் பிள்ளை என்ன கையில கிடைச்சா உன்னை அடிச்சு கைகளை உடச்சு கொண்டுருவேன்னு சொன்னாரு அந்த இன்ஸ்பெக்டர். அதே மாதிரி கொண்டுட்டாரு. எல்லாரும் சேர்ந்து கொண்டுட்டாங்க என் பிள்ளைய காலை உடச்சு போட்டாங்கல்ல, அதோட விட வேண்டிதானே. சிவகங்கை ஜிஹெச்ல உணர்ந்து வச்சிருந்தாங்க. அப்படி கேட்டதுக்கு போலீஸ்காரங்க கீழே ஒரு கல்லு மேல ஒரு கல்லை வச்சு காலை ஒடிச்சு ரத்தம் பூரா போயிடுச்சு சார். ரத்தம் போன உடனே சார் அவங்க சீரியஸாக இங்க ஒட்டு வந்து ஆளை காட்டி விட்டாங்க சார். இதே சார் நடந்தது. இது ரெண்டு நாளைகளை வந்து யாருமே பார்க்க விட மாட்டாங்க. இது வந்து போலீஸ் வந்து அவனே சொல்லிட்டேன், நம்ம வந்து தாழ்த்தப்பட்டது நம்ம சமுதாயத்தை வந்து ஒடுக்கணும் அப்படின்றத இந்த இதனால சார் வந்து நான் ஆனா வந்து இவனை வந்து அடிச்சு இதனாலே சார் அவனை வந்து வெறித்தனமா போலீஸ்கார வந்து எனக்கு செஞ்சது சார். இதான் சார் உண்மை. ஆமா சார், வழக்கு இருந்துச்சு. வழக்கு அடிதடி பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. அது வந்து திருப்பி எங்கேயும் போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன், வீட்டுல இருந்தேன். திருப்பி ஒரு சின்ன பிரச்சனை நேற்று லைட்டு இடைக்காட்டூர்ல மாடாமல்ல நடந்துச்சு சார். அவங்க வந்து இதனால வந்து அவனை கை வச்சதுனால இந்த பிரச்சனை வந்து சார். இவங்க வேணும்னே இருந்தது. அவன் பையனுமே சொல்லிட்டான் மீடியாவில் வந்து அவன் என் தம்பிதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டேன் சார். அதோட விட வேண்டியது சார். இவங்க வேணும்னே வந்து போலீஸ் வந்து நீ எப்படி தாழ்த்தப்பட்டு வந்து அவனை முன்னாடி அவனை அடிச்சு காலை ஓடிச்சு அவனை ஸ்டேஷனுக்கே கூட்டி வரல சார். ஸ்டேஷனுக்கே கூட்டி தனியா காட்டுக்குள்ள வச்சு இந்த பிரச்சனை மேல ஒரு சொல்லிட்டேன் சார். அந்த மயம் சொல்லியா சார், கீழே ஒரு கல்லு மேல ஒரு கல்லு வச்சு காலை ஒடிச்சு ரத்தம் பூரா போகுதுப்பா, என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அழுகிறேன் சார். அதோட சிவகங்கையில இருந்து எங்களோட சொல்லாமலாம் கூட காலி பண்ணி இங்க கொண்டு விட்டாங்க சார், மதுரை பெரியாஸ்பத்திரிக்கு. கடைசியில காலையில டிஎஸ்பி சார் சொல்றாரு, எதுவுமே சொல்ல, நீங்க பெரியாஸ்பத்திரிக்கு போங்கன்ட்டு அவர் சொன்னார். அதோடய முடியாந்து வந்தான். இதான் சார் நடந்தது. சொல்லவே இல்லை சார். சிவகங்கையில இருந்து கூட்டி வந்து சொல்லவே இல்லை சார். அதுக்கு பிறகுதான் சார் இப்ப இங்க வந்து அவன் நேத்துதான் சொல்லியிருக்காங்க. நேத்து உங்க பையன் சிஹெச் மதுரை கொண்டு வந்துட்டான் சார். சிவகங்கையில தானே சார் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா பார்த்தா இங்க கொண்டு வந்து என் பிள்ளை, என் பொண்டாட்டி, என் ஒய்ஃபு, என் பாப்பா எல்லாம் வந்து பாத்துருக்காங்க. பார்த்துட்டு அதுக்கு பிறகுதான் சார் இப்ப காலையில செய்தி வருது இறந்துட்டு. ஆமா சார், இது கண்டிப்பா இது வந்து போலீஸ்காரருடையதுதான் சார். போலீஸ்காரே சார் ஜாதியுடைய சொல்லி சொன்னது. இதே சார் உண்மை நடந்தது. ஆமா சார். இல்ல சார், நான் வாங்க மாட்டேன். என் பையனை நான் வாங்க மாட்டேன். கோடான கொடி சொத்து சார், ஒரே பையன் சார். அது 1000 தப்பு படிச்ச கவர்மெண்ட்ல இருந்து தூக்கு போறது சார். தனியா தூக்கு போறது இவங்க எதுக்கு சார் அடிச்சு காலை முடிச்சு ரத்தத்தை வர வச்சு இது. அதே மாதிரி சிவகங்கை ஜிஹெச்ல ரத்தத்தை பூரா எடுத்திருக்காங்க சார். ரத்தத்தை பூரா எடுத்து அது எனக்கு தெரிஞ்சவங்க சொல்றாங்க, மயப்புல அந்த காலில் உள்ள ரத்தத்தை பூரா எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றாங்க. இதே சார் நடந்தது. நான் விட காலையில காட்டவே மாட்டாங்க சார், விடவே மாட்டேன் சார். நான் இந்த காலனின்றதுனாலதான் சார் அவ்வளவு பிரச்சனையே வருது. போலீஸ்காரங்களே சார் அவளை வேணும்னே எல்லா வேலையுமே பண்ணது. அது நல்லா எனக்கு தெரியும் சார். அவனுமே வாக்குமூலம் கொடுத்துருக்கேன், அவங்க அம்மாவை சொல்லியிருக்கேன் சார். எனக்கு காலில் வந்து இது கீழே ஒரு கல்லு மேல ஒரு கல்லை வச்சு காலை ஓடிச்சு என்னை அதோட ஆஸ்பத்திரிக்கு இங்க நடந்துச்சு, என்ன நடந்துச்சே தெரியல சார். அதெல்லாம் கிடையாது சார். இவங்க வந்து கட்டுக்கதை கட்டுறாங்க சார். எப்படி சார் ஒருத்தர் எப்படி சார் பாலத்துல இருந்து எப்படி சார் குதிப்பேன் சொல்லுங்க பாப்பா? பாலத்துல இருந்து எப்படி சார் குதிக்க முடியும்? அவனுக்கு என்ன லூசா பிடிச்சிருக்கு? 1000 தப்பு செஞ்சாலும் பாலத்துல இருந்து எப்படி சார் குதிப்பேன்? அவனே சொல்றேன் சார், கீழே ஒரு கல்லு என் காலு, அதுக்கடுத்து கீழே ஒரு கல்லு, அதுக்கு மேல ஒரு கல்லை வச்சு காலை ஒடிச்சிருக்காங்க சார். அது 1000 தப்பு கவர்மெண்ட்ல இருந்து தூக்கு போடுறது சார். தூக்கு தண்டனை கொடுக்கட்டும், மரண தண்டனை கொடுக்கட்டும் சார். எதுக்கு சார்? விடவே மாட்டேன்.